சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் அயலக தமிழர் தின விழாவை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி, இந்த விழா எத்தனை நாட்கள் நடைபெறும், எத்தனை அரங்குகள் அங்கு இடம்பெற்றிருக்கு, விவரங்கள்? கிட்டத்தட்ட 3வது ஆண்டாக தமிழ் வெல்லும் என்னும் கருப்பொருளை மையமாக கொண்டு மாபெரும் ஒரு அயலாக்க தமிழர் தின விழாவானது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 2 தினங்கள் நடைபெறுகிறது. முதலாவது நாளாக இன்றைய தினத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதை துவக்கி வைத்து வருகிறார். அதனுடைய நேரலை காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம். இன்றும் நாளையும் என 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அயலக தமிழர் தின விழாவினை தொடக்கி வைத்து இந்த விழாவில் பார்த்தோம் என்றால் இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், துபாய், இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 58 நாடுகளில் இருந்து தமிழ் வம்சாவளியினர், அமைச்சர்கள், கவிஞர்கள் என ஒரு 1000க்கும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 218 சர்வதேச தமிழ் சங்கங்கள் சேர்ந்து 48 பிற மாநில தமிழ் சங்கங்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அயலக தமிழர் தினத்தினுடைய மேலும் முக்கிய ஒரு கருப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த அயலக கண்காட்சி அரங்குகளை பொறுத்தளவிலுமே 40க்கும் மேற்பட்ட அயலக கண்காட்சி அரங்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு அயலக தமிழர்களினுடைய புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இது இந்த 2 தினங்கள் தொடர்ந்து காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையிலும் 9 மணி நேரங்கள் இடைவெளி விட்டு மதிய உணவிடையிலேக்கு பிறகு மற்ற நேரங்களில் கலை நிகழ்ச்சிகளோடு இணைந்த அயலாக்க தமிழர்கள் ஒவ்வொருவருடைய தன்னுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த அந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் மேலும் இது தொடர்பான கருத்தரங்குகளும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. முதல் நாளான இன்று அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, PRT பழனிவேல் தியாகராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, கவி பேரரசு வைரமுத்து ஆகியோர் சிறப்பு தலைப்பின் கீழ் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். மேலும் அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழா பேருரையாற்றி எனது கிராமம் என்ற திட்டத்தினையும் துவக்கி வைத்து பல்வேறு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய 8 அயலக தமிழர் தினத்தை இந்த ஆண்டு அயலக தமிழர் தினத்தையொட்டி 8 பேருக்கு சிறப்பு அந்த விருதினையும் வழங்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3வது ஆண்டாக நடைபெறக்கூடிய அயலக தமிழர் தினத்தை பொறுத்த அளவிலேயே 58 நாடுகளில் இருந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி அமெரிக்கா, துபாய், வட அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட நாம் குறிப்பிட்டது மாதிரி 58 நாடுகளில் இருந்து வாழக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து அவர்களுடைய வம்சாவழியினர், இங்கிருந்து பணிக்காக சென்றவர்கள் என வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களை அழைத்து இந்த 2 நாட்கள் இவர்களுக்கான தினமாகவே கொண்டாடப்படுகிறது. இதில் அது மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வகைப்படுத்தும் வகையிலும் நினைவுபடுத்தும் வகையிலும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அயலர் தமிழர்களுக்கு கண்காட்சி விதமாக மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த விழாவினை துவக்கி வைப்பதற்கு முன்னதாக கண்களை கவரும் வகையில் அயலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அதனையும் அவர்கள் கண்டுகளித்ததற்கு பின்னதாக தற்போது இதனுடைய கருத்தரங்கமானது தற்பொழுது துவங்கி நடைபெற இருக்கிறது. அதனை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். அதனுடைய நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்தோம். இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் எனது கிராமம் என்றும் தலைப்பில் அந்த விழாவினையும் துவக்கி வைத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழா பேருரையாற்றி அயலக தமிழகத்தில் வாழக்கூடிய 8 நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருதினை வழங்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிட்ட. விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.